இது இந்தியாங்கோ, இங்க எல்லாமே அப்படிதான். எல்லா கண்ட்ரியோட எம்பசி ரூல்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், புரியுதா? எம்பசி ரூல்ஸ் இப்ப மாறுச்சுன்னு சொல்லு. எம்பசி ரூல்ஸ் இப்ப மாறி போச்சுங்கோ. எந்த கண்ட்ரியோடது சேஞ்ச் ஆச்சு? இந்தியன் எம்பசி தான், வேற எதுரா? அட இந்தியன் எம்பசி தான், வேற என்னடா? என்னடா இப்படி சொல்லிட்ட? என்ன நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்ல. இந்த ஹாப்பி ரொம்ப அன்ஹாப்பி ஆயிட்டாரு சார். எதுக்கு? ஏன்னா நீங்க எங்க கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்கல்ல. எங்க கண்ட்ரில விருந்தாளிங்க கடவுள் மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க எங்களுக்கு யாரு? விருந்தாளி. சோ நாங்க என்ன யோசிச்சோம்னா, எதுக்கு விருந்தாளிய வீட்டுக்கு கூப்பிடணும், நாங்களே போய் பார்க்கலான்னு தான் வந்தோம். கரெக்டா சொல்லுது பாப்பா, கரெக்ட். அதனால மிஸ்டர் கடவுளு, அதாவது ஐம் சாரி மிஸ்டர் கிங்கு, நீங்க எங்க கூட கோஆபரேட் பண்ணுங்க. முடியாதுன்னு சொன்னா நாங்க போலீஸே கூப்பிட வேண்டி இருக்கும். போலீஸா? இனாதான் நீங்க ஃபாரினரா இருந்தாலும் சட்டப்படி நடக்கிறதா நடக்கும். பேப்பர் குடுக்கலனா நீங்க குற்றவாளி ஆயிடுவீங்க. போலீஸே கூப்பிட கூடாதுன்னா கோஆபரேட் பண்ணுங்க. எஸ் எஸ். ஆமாங்கோ. அண்ட் ஐ மைண்ட் யூ, எங்க ஊரு போலீஸ் எல்லாம் உங்க ஊரு போலீஸ் மாதிரி கிடையாது. ஓய் 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 ஓய். ஒருவேளை போலீஸ் வந்து உங்களை கூட்டிட்டு போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணாங்கன்னு வெச்சுக்கோங்க, அப்புறம் உங்களோட இமேஜ் தான் வீணா போயிடும். எதுக்கு நீங்க இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? நாங்க வந்திருக்கோம்ல, வேலையை முடிச்சிட்டு போயிடுறோம். ஒருவேளை எங்க ஊரு போலீஸ்க்கு மட்டும் நீங்க பெரிய ரேப் ஸ்டார்ங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா, அதாவது ராப் ஸ்டார். ஆமா கரெக்ட், ராக் ஸ்டார், அவங்க உங்க மேல போலீஸ் கேஸ் போட்டு உங்ககிட்ட காசு பார்க்க பாப்பாங்க. நான் ராப் ஸ்டார்ல பாடுறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க எம்பசில இருந்து வந்திருக்கோம். உங்களோட எந்த பாட்டு ஃப்ளாப் ஆச்சு, எந்த பாட்டு ஹிட் ஆச்சுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க போலீஸ கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்களா பேப்பர்ஸ் கொண்டு வந்து கொடுங்க. ஓகே, ஐ மீன் நான் பேப்பர்ஸ் எடுத்துட்டு வரேன். வீடு ரொம்ப அழகா நல்லா இருக்குது. தேங்க் யூ. நான் போய் பேப்பர்ஸ் கொண்டு வரேன். போயிட்டு வாங்க. போங்க போங்க. டேய் அபி, நாங்க வீட்டுக்குள்ள வந்துட்டோம் அபி. கேட்டுட்டும் இருக்கேன், பார்த்துட்டும் இருக்கேன். டெக்கரேஷன் சூப்பரா இருக்குல்ல? ஜெண்டா, உனக்கு இந்த டெக்கரேஷனடா இப்ப முக்கியம்? இந்த மாதிரி நேரத்துல உனக்கு இதுதான் முக்கியமா போச்சா? ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அந்த டெக்கரேஷனை பார்த்து எனக்கு பிரக்யாவோட ஞாபகம் வந்துருச்சு. அவ தான் டெக்கரேட் பண்ணிருப்பா. ஐம் ஷூர். சாரி. சாரி. ஓ நோ, ஒருவேளை போன்ல வீட்டை பார்த்துட்டானா, பிரபாத் ரிஷாவோட குரலை கேட்டுட்டானா, இவ கண்டுபிடிச்சிருவாளே. இவளை இப்ப போன் எடுக்க விடாம தடுக்கணும். ஹலோ அபி. அபி, ஓய் 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 ஓய், வந்துட்டீங்களோ? வாங்கோ. என்னாச்சு? அடிபட்டுருச்சா? எங்க எங்க அடி எங்க பட்டிருக்கு? என்ன அடி எங்க பட்டிருக்குன்னு கேட்டேன். அடியா? அடி கால்ல பட்டிருக்கு. சரி இருங்க, நான் போன் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க இந்தாங்க. நீங்க நேத்து வீட்டுக்கு வந்தீங்களா? இல்ல, வரலையே. நான் எந்த நாளை பத்தி பேசுறேன்னு தெரியாமையே பேசிட்டு இருக்கீங்க. ஓ, நீ இன்னைக்கு பத்தி பேசுறியோன்னு நினைச்சேன். இல்ல, நான் வரல. இல்ல, நேத்து நைட்டு பத்தி கேட்டேன். நேத்து வீட்டுக்கு வந்தீங்களா? நேத்தா? இல்லையே. ஏன் அப்படி கேக்குற? இல்ல, இது என்னோட பிரம்மன் நினைக்கிறேன். என் விஷயத்துல உனக்கு பிரமையா இருக்காது. எப்பவுமே நீ என்ன உணர்வல்ல. நான் தப்பா நினைச்சிட்டேன். எப்பவுமே என்ன தப்பா தானே நினைப்பேன். சாரி. நான் எடுத்து விட்டுறேன்.
முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்லையாங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கணும். எப்படியாவது நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கலங்கிற ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தங்கிறத தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்துடும். ஏதாவது சொன்னீங்களா? இல்ல நீங்க ஏதோ சொன்னீங்களா? ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். கிங்க நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆனிவர்சரிக்கு கூப்பிடுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்காக இவ்வளோ கோவப்படுறா? அப்படின்னா அவனுக்கும் இவளுக்கும் கல்யாணம் நடக்கலன்னு தானே அர்த்தம். ஆனால் இது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு பாஸ்போர்ட் இல்லையே. இல்ல சித்தி, நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க இந்தியன்ல? உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இவங்க ஒரு ரொட்டீன் செக்காக வந்திருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும் மிஸ்டர் கிங்கு, மத்தவங்க மேட்டரை விடுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு புரியுற இங்கிலீஷ்லயே கேக்குறேனுங்கோ. ஆர் யூ மேரிட்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா எப்போ கல்யாணம் நடந்துச்சு, எங்க கல்யாணம் நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லிடுங்க. இந்த கல்யாணம் எதுக்காக நடந்துச்சு, எப்ப நடந்துச்சுன்னு நீங்க எதுக்காக கேக்குறீங்க? சரி, இவனுக்கு கல்யாணம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன, உங்க மகளை இவனுக்கு கல்யாணம் பண்ணி தரீங்களா? சித்தி நீங்க என்ன பேசுறீங்க? கிங் நீ சும்மா இருப்பா. அட சொல்லுங்க, உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. என்ன கேள்வி இது? கல்யாணம் நடந்துச்சா கல்யாணம் நடக்கலையான்னு உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா? அது மத்தாஜி, நான் அது நீங்க எங்களோட சீனியரா? இல்ல. அப்புறம் எந்த உரிமையில எங்க கிட்ட கேள்வி கேக்குறீங்க? இங்க பாருங்க, எம்பசில கேள்வி கேட்கறதுக்காக எங்களை மட்டும்தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஆமாமா. சோ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க எம்பசியை கேள்வி கேளுங்க. And இதுக்கு நடுவுல நாங்க கேள்வி கேட்கும் போது எங்க கேள்விக்கு நடுவுல நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க உங்க மேல எங்க விசாரணையில கோஆபரேட் பண்ணாம நடுவுல கேள்வி கேட்டாங்கன்னு கேஸ் போட்டுருவோம். நீங்க கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு பதில் சொல்லணும் போலதான் இருக்கு. அது என்னன்னா உங்களை மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் புர் அப்படின்னு பறந்து போயிடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகும்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? கல்யாணம் ஆகியும் விதவை ஆயிடுவா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் எப்படி விதவையா இருப்பான்னு நீங்க கேட்கலாம். கல்யாணம் தான் ஆயிடுச்சு, அவளுக்கு ஹஸ்பண்ட் இருப்பானு நீங்க தாராளமா சொல்லலாம். பட் ஹஸ்பண்ட் தான் இங்க இருக்க மாட்டாரே. என்ன பொண்ணால ஹஸ்பண்ட பார்க்க முடியாது, அவளாலையும் ஹஸ்பண்ட பார்க்க முடியாது. அப்படின்னா அவ விதவையான மாதிரி தானே. அதனால நாங்க சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, மிஸ்டர் கிங் இங்க இருக்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, சோ அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காரு இல்லையா? அதனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்ட் தான். நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இப்படி சொல்ற மாதிரியே நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போறாங்க. அதான் ரொட்டீனா போச்சு. அண்ணா இப்படி தைரியமா சொல்ற உங்களுக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆயிருக்காது. நான் சொல்றது கரெக்ட் தானே? அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எந்த திசையிலும் அவங்க லைஃப்ல கொண்டு போய்க்கிறாங்கன்னு பார்க்கணும் இல்லையா? அதான முக்கியம். என்ன கரெக்ட் தானே? சரி, அந்த கதையை விடு. சரி மிஸ்டர் கிங், உங்க வீட்லயே யாரோ பிரியாங்கிற பேர்ல ஒரு உமன் இருக்கிறதா எங்களுக்கு தெரிய வந்தது. ஆமா ஆமா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவங்க பாஸ்போர்ட்டையும் கொண்டு வாங்க. அந்த பொண்ணு இவனோட மனைவி. எங்க கிங் ஒண்ணு ஏமாத்துக்காரன் கிடையாது. நீங்க எப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? நீ போய் பிரக்யாவோட பாஸ்போர்ட் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வாங்க. ஆமா கொண்டு வாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் போங்க. இந்த பையன் கொஞ்சம் ஸ்லோ மோஷனும். கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க மேடம். பால்ஸ் வாய்ஸ்ல பேசி பேசி கொஞ்சம் தாகமா இருக்குது. ஆமா ஆமா. நம்ம இந்நேரம் மாட்டிருப்போம். மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து கிளம்பணுங்க. சித்தி நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க? எனக்கு என்னமோ இது சரியா படல. ஏன்னா இந்தியன் எம்பசி ஆபீசர்ஸ் எப்படியா இருப்பாங்க? இவங்க முகத்தை பாத்தியா? இந்தியன் எம்பசி ஆபீசர்ஸ் எப்படி இருப்பாங்க? எங்க லண்டன்லயும் ஆபீசர்ஸ் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இல்ல எனக்கு என்னமோ சரியா படல. இவங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகப்படுறது உங்களுக்கு டைம் பாஸ் ஆயிடுச்சு. நான் உங்க ஐடி செக் பண்ணி பார்த்தேன். நீ ஐடி செக் பண்ண போதுமா? நீ கொஞ்சம் 6 சென்ஸையும் யூஸ் பண்ணணும்பா.
இப்ப என்னோட சிக்ஸ் சென்ஸ் வேலை பண்ணுது. எனக்கு என்னமோ இவங்க கொள்ளக்காரங்க மாதிரி தெரியுது. வீட்ல இருந்து ஏதாவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா, ஒருவேளை உன்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? சும்மா தெருவுல போறவங்கள கூப்பிட்டா டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க போற, ஆபீசர்ஸ் கிட்ட தானே கொடுக்க போற. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனா நீ சித்தி, ஏற்கனவே நான் அவங்க கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டேன். அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா இங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அப்படின்னா நீ அவங்க கிட்ட ஆபீஸ்க்கு வந்து பேப்பர்ஸ் காமிக்கிறேன்னு சொல்லு. இங்க எதுக்கு காமிக்கிற? நானே வரேன்னு சொன்னேன் சித்தி, ஆனா போலீஸ் வந்து தான் கூட்டிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. போலீஸ் வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அவங்க அங்க உட்காந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. எதுக்கு இப்படி ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கணும்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனை வரும்னு சொல்ற? அவங்க ஜஸ்ட் செக் பண்ண வந்திருக்காங்க. நான் அவங்க கிட்ட போய் டாக்குமெண்ட்ஸை காட்டுறேன், அப்புறம் அவங்க போயிடுவாங்க. நீங்க அவங்களுக்கு தண்ணி கொடுங்க. இங்க உட்கார்ந்திருக்கிற உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஆஸ் அ பேரண்டா, ஆஸ் அ டீச்சரா, இங்க இருக்கிற நம்மோட குழந்தைங்க எல்லாரையுமே என்கரேஜ் பண்றது நம்மோட கடமை. அதனால நாம இங்க குழந்தைகளோட டிராமா ரிஹர்சலை பார்க்கறதுக்காக தான் ஒன்று சேர்ந்திருக்கோம். நாம இந்த குழந்தைகளோட கான்ஃபிடன்ஸை இன்னும் அதிகப்படுத்தணும். இவங்களோட ரிஹர்சல் இன்னும் நல்லா இருக்கணும். அப்பதான் இவங்க அடுத்த ஸ்கூலுக்கு போய் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வருவாங்க. இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்ல நிறைய கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ பிரின்ஸ் வந்து சிண்ட்ரெல்லாக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான். நீ கூட டான்ஸ் ஆடுவியா? நீ என் கூட டான்ஸ் ஆடுவியா? நீ என் கூட டான்ஸ் ஆடுவியா? என் கூட டான்ஸ் ஆடுவியா? என்ன தேடிட்டு இருந்தியா? இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? இப்ப ஞாபகம் வருதா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்டா இது. உன் மேல நிறைய பொண்ணுங்க பைத்தியமா இருக்காங்க. எத்தனையோ பேர் ரத்தத்துல லெட்டர் எழுதுறாங்க. நீ ஒரு தடவை ஸ்மைல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கே, யாரா இருந்தாலும் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நீ பிரக்யாவை காதலிக்கிற. போய் அந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லிடு. வெளியே வெதர் நல்லா இருக்கு, டெக்கரேஷனும் நல்லா இருக்கு, நீயும் செம்ம மூட்ல இருக்க. ஸோ என்ன சொல்லணுமோ சொல்லிடு. அதுக்கப்புறம் என்ன? டீ போடணும். டீ போடணும்னா கிச்சனுக்குள்ள போகணும். இங்க எதுக்கு வந்த? உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு தான் வந்தேன். உங்களுக்கு டீ வேணுமா? வேணாம். நான் போட்டுமா? சரி. நிஜமா போட்டுமா? சரி, போயிடு. என்னாச்சு? இல்ல, நீங்க என்கிட்ட ஏதோ சொல்வீங்கன்னு தோணுச்சு. ஆமா, சொல்லணும் தான் நினைக்கிறேன். சொல்லுங்க. ரூம் எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல். நீங்க தான் டெக்கரேட் பண்ணீங்களா? ஆமா. இல்ல, ராபின் தான் பண்ணான். ஏன்னு தெரியல. சரி, நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்பதானே நீங்க ஒண்ணும் இல்ல. சரி சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அது இவ்வளவு பயப்படாதீங்க. என் கண்ணை பார்த்து என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடுங்க. நான் தப்பா நினைக்க மாட்டேங்க. நீங்க சொல்றது எனக்கு பிடிக்கலாம்ல. உன்னை பார்த்து சொல்லிடுவா, யோசிக்காம சொல்லிடுவா.
அவ்வளவுதானா? இது மட்டும் இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். பூ வாடிடக்கூடாதுல்ல. நீ ஒண்ணு பண்ணு. நீ இத எடுத்துட்டு போய் தண்ணியில போட்டுரு. இதா சொல்ல நினைச்சீங்களா? இன்னொன்னும் சொல்லணும். தண்ணியை மாத்திக்கிட்டே இரு, இல்லைன்னா 2 நாள் வரைக்கும் இது ஃப்ரெஷ்ஷா இருக்காது. சரி. நீ ஒரு பெரிய இடியட்டா. முன்னாடி தானே இருக்கா, சொல்லலாம்ல. மனசு என்ன விட்டு சொன்னீங்க? உனக்கு கேட்டுடுச்சா? நான் திரும்பும் போது நீங்க சொன்னீங்களே. சரி, நான் திரும்பி நிக்கிறேன், நீங்க சொல்லுங்க. சரியா? மறுபடியும் ட்ரை பண்ணலாம். சொல்லுங்க. 1000 பேருக்கு முன்னாடி லவ் சாங் பாட தெரியுற எனக்கு ஒரு பொண்ணு முன்னாடி லவ் சொல்ல தெரியல. காதலிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனா காதலிக்கிறேன்னு சொல்றது இன்னும் கஷ்டமா இருக்கு. மனசுல இருந்து காதலிக்கிறோம், ஆனா பாட்டு வாயில தான் வரணும்ல. நம்ம பாட்டை யார் வேணாலும் கேட்கலாம், ஆனா மனசுல இருக்கிறது வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்ல. சரி, சொல்லுங்களேன். என்னாச்சு? இல்ல, காதல் ஏதாவது வச்சிருக்கியா? நான் மனசுல நினைக்கிறது எப்படி சொல்றேன்? அதெல்லாம் விடுங்க இப்ப. அப்புறம் உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்க அதை சொல்லணும். சொல்லுவா? ஆ. சொல்லிடுவா? ஆ. சொல்லிடுங்க. டபுள் பேட்டரி. என்ன? அதாவது உன் கண்ணாடியில இருக்கிற கிளாஸ்ல இந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதனால கண்ணை பார்க்க முடியல. இப்ப சொல்லுங்க. நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பாட்டா பாடிடுவா. அதாவது என் மனசுல இருக்கிறத வார்த்தைகளால சொல்லாம பாட்டா பாடி காட்டிடுறேனே. ஆனா அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா, எனக்கு ராகம் ஞாபகம் இருக்கு, ஆனா லைன்ஸ் மறந்துட்டேன். வேணும்னா ஒன்று பண்ணலாம். என் மனசுல இருக்கிறது உனக்கு புரியும்ல. நான் உனக்கு டியூன் கொடுக்குறேன், லைன்ஸை நீயே ஃபில் பண்ணிக்க. நீங்க என்ன? கட்டிக்கோ. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. உங்க மனசுல இருக்கிறது என்கிட்ட சொல்லுங்க. நான் சொல்லணும் தான் நினைக்கிறேன், ஆனா ரொம்ப நர்வஸா இருக்கேனே. இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கான்சர்ட்ல கூட நர்வஸ் ஆகல. இப்போ அவ்வளோ டென்ஷனா இருக்கு. என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும்னு நினைச்சேன், ஆனா உன் கண்ணை பார்த்து என்னால எதுவும் சொல்ல முடியல. இது நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஈஸியா இல்ல. மனசுல இருக்கிற காதலை சொல்றது. காதல், நீங்க ரொம்ப நெருங்கிட்டீங்க. இதுக்கு மேல பின்வாங்காதீங்க. மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுங்க. என் மனசுல இருக்கிறத சொல்லிடுவா. எதுவும் யோசிக்க வேணால. சரி, சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில எதுவுமே சரியில்லை. நான் எப்பவுமே உன்னை விட்டு தள்ளி இருந்தேன், ஆனா எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் உன்னை விட்டு தள்ளி இருக்கணும்னு எனக்கு தோணல. நம்ம 2 பேரும் எப்பவும் ஒன்னா இருக்கணும், நமக்கு நடுவில் யாரும் வரக்கூடாதுன்னு தோணும். இந்த உலகமே இந்த ரூம் மாதிரி ரொம்ப அழகா இருக்கணும், நாம சந்தோஷமா இருக்கணும். இப்போ உன் பேரை கேட்கும்போது உன் பேர் கூட என் பேரை சேர்த்து சொல்லும்போது நல்லா இருக்கு. இப்போதான் என் வாழ்க்கை கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கு. ஐ ஃபீல் ப்ரவுட். இதுக்கு முன்னாடிலாம் காதல்னா என்னன்னே எனக்கு தெரியாது. கல்யாணத்துலலாம் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இருந்ததில்ல. உன் கழுத்தில் இருக்கிற தாலியை பார்க்கும்போது என்னமோ அது கைதி போடுற விலங்கு மாதிரி தோணுச்சு. ஒரு தடவை கல்யாணம் ஆனா வாழ்நாள் பூரா மனுஷனால சந்தோஷமாவே இருக்க முடியாதுன்னு தோணுச்சு. ஆனா உன் கூட இருந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. நான் நினைக்கிற மாதிரி இல்லை, இது ஒரு அழகான உறவு. வாழ்நாள் பூரா இது இருக்கணும். பாட்டியால தான் நாம இந்த உறவுல ஒன்று சேர்ந்தோம், ஆனா இன்னொரு விஷயத்துல நீ என்னை கட்டி போட்டிருக்க. அது நமக்குள்ள இருக்கிற காதல். நீ உன்னோட காதலை வெளிப்படுத்தினதுனால எனக்கும் இப்போ காதல்னா என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால என்னோட மனசு, என்னோட ஃபீலிங்ஸ், இது எல்லாமே உன்னோட இணைஞ்சு போயிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுல? நீ என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிறியோ நானும் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கணும்னு தோணுது. லைஃப் ஃபுல்லா உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். ஐ அம் சோ லக்கி. நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஐ ப்ராமிஸ், நான் உன்னை எப்பவும் தனியா விடவே மாட்டேன். எப்பவும் நீ என்ன காதலிச்சா மட்டும் போதும். ப்ளீஸ் என்ன லவ் பண்ணு. உன்னோட காதலை தவிர எனக்கு லைஃப்ல வேற எதுவுமே வேணாம். நான் உன் கூட. சரி, ஓகே.
இன்னைக்கு தான் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணேன். நீயும் என்னோட ப்ரப்போசலை ஏற்றுக்கிட்ட. இன்னைக்கே நீ கிங்க கல்யாணம் பண்ணிக்கலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த நாள் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஆகிடும் பிரக்யா. நீ எனக்கு கொடுத்த சத்தியத்தை இது வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கேன்னு எனக்கு தோணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பிரக்யா. இந்த நாளை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன்.